ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் மாடல் கொஷின் பேப்பரு. அதுக்கான சில ட்ரிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன், எப்படி எந்தெந்த கொஷின் அட்டன் பண்ணணுன்ட்டு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்ட் 1 பார்க்க போகிறோம். பார்ட் 1 எல்லாமே 1 மார்க் கொஷின்ஸ் தான். அதில் மொதல் 3 கேள்வி வந்து சினோனிம்ஸு, அடுத்த 3 கேள்வி வந்து ஆன்டனிம்ஸு. அதுக்கப்புறம் வரக்கூடிய கொஷின் வந்து 7லேருந்து 14 வரைக்கும் வரக்கூடிய கேள்விகள் வந்து என்னென்ன அப்படின்னா, சிங்குலர் ப்ளூரல், ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸு, அப்ரிவேஷன், காம்பவுண்ட் வேர்டு, ஃபர்சல் வேர்ப், ப்ரிப்போசிஷன், டென்சஸ்ஸு, ஆல்டர்னேட்டிவ்ஸ், இது எல்லாமே வந்து கிராமர்லேருந்து கேட்டிருப்பாங்க. அடுத்தது பார்ட் 2. பார்ட் 2 வந்து 2 மார்க் கொஷின்ஸு. அதில் செக்ஷன் 1 வந்து என்ன அப்படின்னா, உங்களுடைய ப்ரோஸில் உள்ள 2 மார்க் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. 15லேருந்து 18வது கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதில் 4 கொடுத்து ஏதாவது 3 உங்களுக்கு எந்த 3 நல்லா தெரியுமோ அதை வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து செக்ஷன் 2. செக்ஷன் 2 வந்து எது அப்படின்னா, அதுலேயுமே எனி 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்ச 3 கொஷின் எழுதணும். அதை போயம் லைன்ஸ் கொடுத்து கீழே 2 கேள்வி கேட்டிருப்பாங்க. அதில் போயம் லைன்ஸ்லேயே தான் அதுக்கான ஆன்சர் இருக்கும். அதை வாஸ்து பார்த்து புரிஞ்சு எழுதுங்க. அடுத்தது செக்ஷன் 3. செக்ஷன் 3 வந்து என்ன அப்படின்னா, கிராமர் 2 மார்க்ஸ் தான், பட் கிராமர் வருது. அதில் என்னென்ன வரும் அப்படின்னா, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சு, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸு, அப்புறம் நீங்கள் ஈஸியாக எழுதக்கூடிய பஞ்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இருக்கும். எனக்கு இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 5 கேள்வி கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 கேள்வி கேட்டு உங்களை வந்து 3 தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னாலும் பஞ்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் எழுதி ஈஸியாக மார்க் வாங்கிக்கலாம். பஞ்சுவேட்னா என்னது, எங்கெங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எங்கெங்கே கமா போடணும், எங்கெங்கே கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்து பண்ணணும். அவங்க வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, கேபிட்டல் எழுதாமலையோ இல்லை ஃபுல் ஸ்டாப் வைக்காமலையோ விட்டுருப்பாங்க. கொஷின் மார்க் போட வேண்டிய இடத்துல கொஷின் மார்க் போடாமலையோ இல்லை எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட வேண்டிய இடத்துல எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போடாமலையோ கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக பார்த்து எழுதணும். இல்லை இதில் இந்த சென்டென்ஸ் பாருங்கள், டூ யூ நோ த சிம்டம்ஸ் ஆஸ்க்ட் ஸ்மித்னு கொடுத்துருக்காங்க. டூ யூ நோ சிம்டம்ஸ்னு கொஷின் கேட்டிருக்காங்க. டூங்கிறது ஸ்மாலில் கொடுத்துருக்காங்க. ஸோ டி கேபிட்டலில் போட்டிருக்காங்க. சிம்டம்ஸ் பக்கத்தில் கொஷின் மார்க் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது, ஆஸ்க்டுக்கு ஹைஃபன் இது கம்மா போட்டு ஆஸ்க்ட் ஸ்மித் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஸோ எது ஸ்மித்தும் ஸ்மால் லெட்டரில் இருக்குது. அதாவது ஒரு நேம் ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும், கேபிட்டலில் ஆரம்பிக்கணும். ஸோ ஸ்மித் அப்படிங்கிறதுல வந்து பெரிய லெட்டரில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்து எழுதினாலே உங்களுக்கு என்னது 2 மார்க்ஸ் கிடச்சிரும். அடுத்தது வந்து என்னது, சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ்லேருந்து கொஷின் வந்திருக்கு. அடுத்து 27வது கொஷின் வந்து ஈஸி. அது என்னென்னா, ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இந்த கரெக்ட் ஆர்டர். என்ன பண்ணணும், குழப்பி ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் இதுதான் வரும்னு ஒரு சென்டென்ஸ் எப்படி ஒரு ஃபுல் வாக்கியமாக கரெக்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து மீனிங் தெரியும் இல்லையா. ஸோ அதை பார்த்து நம்ம என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். அடுத்தது வந்து 2வது வந்து செக்ஷன் 4. செக்ஷன் 4ல் வந்து ஒரே ஒரு கேள்வி தான். அது என்ன அப்படின்னா, ரோடு மேப்பு. அப்கமிங் வீடியோஸில் ரோடு மேப் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ட்ரிக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து ரோடு மேப். அடுத்தது பார்ட் 3. பார்ட் 3ல் வந்து இது வந்து 5 மார்க்ஸ் வந்துருச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸில் 50 மார்க்குக்கான கேள்விகள் வந்து என்ன செய்யுது வருது. ப்ரோஸு, போயமு, எக்ஸ்ட்ராவாக எழுதுறது எல்லாமே சேர்த்து 50 மார்க் இருக்கும். ஸோ பார்ட் 3 நம்ம நல்லா பார்த்து நல்லா நீங்கள் எழுதிட்டாலே என்ன செய்யலாம், ஈஸியாக 50 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்ட் 3ல் செக்ஷன் 1 அதில் என்ன அப்படின்னா, உங்களோட ப்ரோஸில் உள்ள பேராகிராஃப் கொஸ்டின்ஸு. நீங்கள் பேராகிராஃப் இனிமேல் தான் படிக்க போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஒரு 5 பேராகிராஃப் ப்ரோஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ப்ரோஸில் ஒரு 4 to 5 பேராகிராஃப் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு மொத்தமாக 7 பேராகிராஃப் இருக்கும். அதில் ப்ரோஸில் 4 to 5 பேராகிராஃப் என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. இது என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 4 பேராகிராஃப் கொடுத்து அதில் 2 தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எழுத சொல்லியிருக்காங்க. 4 கொஷின் கேட்டு 2 தான் அட்டென்ட் பண்ணணும். அடுத்தது செக்ஷன் 2. செக்ஷன் 2வும் ஈஸியாக நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். இதுலேயும் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஆனால் மொதல் 2 கொஷின் தான் பேராகிராஃப் கொஷினாக கேட்டிருக்காங்க. அடுத்த 2 வந்து என்னென்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்து என்ன செஞ்சு, அதாவது போயம் லைன்ஸ் கொடுத்து கீழே 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதில் ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சலாம், மார்க் எடுக்கலாம். அதற்கான ட்ரிக் என்னென்னு பார்க்கலாம். ஸோ வந்து போயம் லைன் கொடுத்துட்டு அதுக்கான ரைம் ஸ்கீம் கண்டுபிடி அப்படின்னு, ரைமிங் வேர்ட்ஸ் கண்டுபிடிப்பாங்க. ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்னது, அதாவது கடைசி வேர்டு, அதாவது ஒரு வரியோட கடைசி வேர்டும் அடுத்த வரியோட கடைசி வேர்டும் ஒரே மாதிரி முடிஞ்சிச்சுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபாலு, டாலு,
அந்த மாதிரி வருது. ஓகேவா? அடுத்தது ரைம் ஸ்கீம்ங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ இந்த போயம்லேயே வச்சு பார்க்கணும் அப்படின்னா ட்ரீ, லீவ்ஸு, ஃபாலு, டால் இதுதான் வந்து ஒவ்வொரு போயமும் லாஸ்ட்டில் முடியுது. ஸோ லாஸ்ட்டில் முடிகிற வேர்டை தான் நம்ம வச்சு தான் ரைமிங் ஸ்கீம் வந்து கண்டுபிடிப்போம். ட்ரீ அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. ட்ரீ அப்படிங்கிறத நம்ம என்னவா செஞ்சுக்கோம்? ஆல்ஃபாபெட்டிக் லெட்டர்ஸில் முதல் லெட்டர் வந்து என்னது? ஏ. ஸோ இதை வந்து என்னவா எடுத்துக்கிறோம்? ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்தது ட்ரீங்கிற உச்சரிப்பு மாதிரி அதே ரைமிங்காகவே அடுத்த வேர்டு வருது, ஆனால் இல்லை. ஸோ அப்போ இது ஏன்னா இது வந்து பி. அடுத்து இதே உச்சரிப்புமா இந்த உச்சரிப்பு வருதா அப்படின்னா இல்லை. ஸோ அப்போ அடுத்த ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் என்னது? சி. ஸோ இதை வந்து சியாக எடுத்துக்கிறோம். ஃபால், அடுத்தது என்னது? டால். இதுவும் ஒரே மாதிரி இருக்கனால இது சி அப்படின்னால இதை என்ன எடுத்துக்கிறோம்? இதுவும் சின்னு எடுத்துக்கிறோம். ஒருவேளை இந்த இடத்துல வேற ஏதோ வேர்டு க்ரோயிங் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இதை நம்ம என்னவா எடுத்துக்குவோம் அப்படின்னா டியாக எடுத்துக்குவோம். ஸோ முடிகிற வேர்டை வச்சு தான் ஏ அதாவது ஏ, பி, சி. இப்போ ஒருவேளை ட்ரீ, ஃப்ரீன்னு இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இது ஏன்னா என்னது? இதுவும் நம்ம ஏ அப்படின்னு தான் எடுத்துக்குவோம். இந்த மாதிரி தான் ரைமிங் ஸ்கீம் வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன வரும்? பொசானிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் மெட்டாஃபரு, சிமிலி இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. பொசானிஃபிகேஷன்னா இல்லாத ஒரு விஷயத்தை வந்து இருக்கிற மாதிரி சொல்கிறதா என்னது அப்படின்னா பொசானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மெட்டாஃபர், சிமிலி ரெண்டுமே வந்து ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு சொல்கிறது தான் வந்து மெட்டாஃபர், சிமிலின்னு சொல்லுவோம். மெட்டாஃபரை பொறுத்த வரைக்கும் ஆஸும் லைக்கும் அந்த இதில் வந்திருக்காது, ஆனால் அதை என்ன செஞ்சுருப்பாங்க? கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதே இது சிமிலி அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆஸும் லைக்கும், ஆஸ் அல்லது லைக் ஏதாவது ஒரு வேர்டு அந்த சென்டென்ஸில் வந்திருக்கும். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து சிமிலி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து அலிட்ரேட்டிங் வேர்டு கேட்பாங்க. அலிட்ரேட்டிங் வேர்டுனா ஒரு போயம் லைன், அதாவது இப்போ 4 போயம் லைன் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு லைன்லேயே ஒரே வேர்டு மாதிரி வரும். இப்போ எக்ஸாம்பிள் இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸ்ப்ரிங்கு, சம்மர், எஸ்ல ஆரம்பிக்கிறது, இல்லை எஃப்ல ஆரம்பிக்கிறது, டிடி ஒரே லெட்டர் ஒரே ஆல்ஃபபெட்டிக் லெட்டரில் ஆரம்பிக்கிறது தான் வந்து அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலே கொடுத்துட்டாங்க. பிக் அவுட் த அலிட்ரேட்டிங் வேர்டு இந்த தேர்ட் லைனில் இருக்கிறத மட்டும் பார்த்து நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அதில் ஒன்று தான் எதில் ஆரம்பிச்சிருக்கு? ஒரே லெட்டரில் ஆரம்பிச்சிருக்கு, எஸ்ல. ஸோ ஸ்ப்ரிங்கும் சம்மரும் நம்ம வந்து எழுதியிருக்கோம். அடுத்து 36th கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா போயம் லைன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கான விளக்கத்தை வந்து நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ஸோ செக்ஷன் 2ல் வந்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? போயம்லேருந்து 2 பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி போயம் லைன்ஸ் கொடுத்து இந்த கொஸ்டின், அப்படி இல்லைனா போயம் லைன்ஸ் கொடுத்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செக்ஷன் 2 வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். அடுத்தது செக்ஷன் 3ல் வந்து என்ன அப்படின்னா 2 கொஸ்டின்ஸ் தான். என்ன அப்படின்னா உங்களுடைய சப்ளிமெண்ட்ரிலேருந்து கொஸ்டின் வந்திருக்கும். அந்த ஸ்டோரியில் நடந்த சம்பவத்தை குழப்பி கொடுத்துருப்பாங்க. பட் அந்த ஸ்டோரி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? இதுக்கப்புறம் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு அதை கரெக்டாக எடுத்து எழுதணும். அதுதான் வந்து 37வது கொஸ்டின். அடுத்து 38th கொஸ்டின் வந்து என்னென்னா உங்களுடைய அந்த சப்ளிமெண்ட்ரியில் உள்ள ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க. கீழே வந்து 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ இதை நீங்கள் வாசித்து பார்த்து அதை பார்த்து எழுதணும். ஸோ அதாவது அந்த கொஸ்டினில் உள்ள அதே லைனு அந்த போயம்குள்ளே அது பேராகிராஃப்குள்ளே இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இருந்துச்சுன்னா அது அந்த லைனு அந்த வேர்டு எங்கே அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குதோ அதுலேருந்து ஆரம்பித்து எங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்களோ அது வரைக்கும் என்ன செய்யுங்க? எழுதிடுங்க. ஓகேவா? அடுத்தது இதுலேயே செக்ஷன் 4 வந்து என்ன அப்படின்னா இனிமேல் வர்றது எல்லாமே வந்து நீங்கள் ஓனாக எழுதக்கூடிய கொஷின்ஸ் தான் வருது. ஸோ செக்ஷன் 4ல் எத்தனை கொஷின் இருக்குது? மொத்தம் 39, 40, 41, 42, 43 and 44 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 6 கொஷின்ஸ் கொடுத்து உங்களை வந்து எனி 4 வந்து எழுத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரிப்பேர் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் யூஸிங் த ஹிண்ட்ஸ் கிவன் பிலோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன செஞ்சுருக்காங்க? மேலே அவங்களே கொடுத்துட்டு கீழே வந்து நீங்கள் வந்து ஒரு விளம்பரம், ஒரு நியூஸ் பேப்பருக்கு ஒரு விளம்பரம் கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பீங்களோ அதை தான் நீங்கள் வந்து போட போகிறீங்க. ஸோ என்ன செய்யணும்? எம்கே ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், அதாவது பேர் அவங்க கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். கொடுக்கலன்னா நீங்களாக ஒரு பேர் கொடுக்கணும். அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ் எல்லாமே எழுதணும். இதில் இருக்கிறத ஒரு பாக்ஸ் போட்டு உங்களுக்கு படம் வரைய தெரியும்னா படம் வரைஞ்சி நீட்டாக என்ன செய்ய வேண்டியதான்? எடுத்து எழுத வேண்டிய. அப்படி எடுத்து எழுதினாலே என்னது? வெறும் 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகேவா?
அடுத்தது 40வது கொஸ்டின் வந்து லெட்டர். ஓகேவா? லெட்டர் வந்து என்ன எழுதணும்? லெட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10th பொறுத்த மட்டும் அஃபிஷியல் லெட்டர் தான் வந்து மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ அஃபிஷியல் லெட்டர்னு வரும்போது இந்த ஃப்ரம்மு, டூவு, ரெஸ்பெக்டட் சாரு, அப்புறம் கீழே தேங்க்யூங் யூ போடுறது, யுவர்ஸ் ஃபேஸ்ஃபுல்லி, அட்ரஸ் ஆன் த கவர் போடுறது, இது எல்லாத்துக்குமே ஸ்டெப் மார்க் வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துமே உங்களுக்கு வந்து எத்தனை மார்க் வந்துடும் அப்படின்னா 3 மார்க்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகேவா? உள்ள மேட்டை வந்து ஒரு 3 to 4 லைன்ஸ் நீங்கள் வந்து எழுதுங்க. ஒருவேளை கிராமர் மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே பட் நீங்கள் இதை சுற்றி அட்டென்ட் பண்ணியிருக்கும் போது யூ வில் கெட் 3 to 4 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகே, அதுக்கு உள்ளதை அட்டென்ட் பண்ண விட்டுறக்கூடாது. ஈவன் கிராமர் மிஸ்டேக்ஸ் வந்தாலும் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, கரெக்டாக எழுதி அட்டென்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து 41வது கொஷின் வந்து என்ன அப்படின்னா நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கூலில் நோட்டீஸ் போர்ட் போடுவாங்க இல்லையா, அந்த கொஷின் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அடுத்த வீடியோவில் எந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து வந்து 42வது கேள்வி வந்து இந்த பிக்சர் பார்த்து அதில் நீங்கள் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்து என்னது, மேக் நோட்ஸ், அது சம்மரி ரைட்டிங், ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி எழுதுறது கேட்டிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஐடென்டிஃபை த எரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன எரர் இருக்குது நீங்கள் மாற்றி அதை வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ மொத்தம் 6 கொஸ்டின். அதில் எந்த நாள் உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதை வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். அடுத்தது செக்ஷன் 5 என்ன அப்படின்னா இதுவும் 5 மார்க்ஸ் தான். உங்களுடைய மெமரி போயம் தான். அதை நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 4 போயம் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு 5 லைன்ஸ் கேட்டிருப்பாங்க. 4 போயமில் ஏதாவது ஒரு போயம்லேருந்து 5 லைன்ஸ் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ மொத்தமாக பார்ட் 3 வந்து 5 செக்ஷன்ஸ் வருது. மொத்தமாக எத்தனை மார்க் கேரி ஆகுது அப்படின்னா 50 மார்க்ஸ் வந்து கேரி ஆகுது. ஓகேவா? அடுத்தது பார்ட் 4 வந்து என்ன அப்படின்னா உங்களோட 8 மார்க்ஸ் வருது. 8 மார்க்ஸில் வந்து உங்களுடைய சப்ளிமெண்ட்ரிலேருந்து பேராகிராஃப் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இது அல்லது அது 2 AB இந்த 2ல் உங்களுக்கு எந்த கொஷின் நல்லா தெரியுமோ அதை அட்டென்ட் பண்ணுங்கள். சப்ளிமெண்ட்ரி மொத்தம் 7 சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு 4 to 5 இல்லைனா 4 to 5 கொஷின்ஸ் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம். இந்த கொஷினுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஓகேவா? பை காட்ஸ் கிரேஸ் ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த 46வது கொஷினுக்கு நீங்கள் 5 மார்க்ஸ் ஏற்கனவே நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படி தானே. செக்ஷன் 3ல் 38th கொஷின் வந்து என்ன கேட்டிருப்பாங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்து கீழே வந்து 4 கொஷின் கேட்டிருப்பாங்க. பை காட்ஸ் கிரேஸ் உங்களுக்கு வந்து இந்த 46வது கொஷினுக்கு அதே பேராகிராஃப் கேட்டிருந்தாங்க மேபி அப்படின்னா நீங்கள் படிக்கலை, மேபி அந்த பேராகிராஃப் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், இதே அட்டென்ட் பண்ணலாம். பட் ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அந்த கொஷினை தான் எழுதியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் அட்டென்ட் பண்ணதுக்கான கிரேஸ் மார்க்ஸ் வந்து என்ன செய்யும், கண்டிப்பாக வரும். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா தெரியாத பட்சத்தில் அதே கொஷின் அந்த இடத்துல வந்திருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், இதை அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது 47வது கொஸ்டின். அது வந்து என்ன அப்படின்னா நம்ம காம்பரிஷன், அதாவது பேராகிராஃப் கொடுத்து கீழே என்ன செஞ்சுருப்பாங்க, 4 கொஷின் கேட்டிருப்பாங்க, அதுக்கான ஆன்சர் கொடுக்கணும். இதே தான் நம்ம 5 மார்க்ஸில் பார்த்தோம். அதான் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரிலேருந்தே இருந்தது. பட் இது வந்து சப்ளிமெண்ட்ரிலேருந்து வரல. பட் பொதுவாக சும்மா ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எழுதணும். இதுக்கும் அதே ட்ரிக் தான். பேராகிராஃப் நல்லா வாசிங்க. ஒரு தடவை வாசித்துட்டு நீங்கள் கொஷினை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. 3 to 4 டைம்ஸ் என்ன பண்ணுங்கள், அந்த பேராகிராஃபை நல்லா வாசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் கொஷினுக்கு போங்க. அப்போது இந்த ஆன்சர் இதே பேராகிராஃப்குள்ளே தான் என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. ஸோ எங்கே இருக்குது நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சி எழுதிடலாம். ஓகேவா? இதுக்கு அல்லது 47 2 கொஷின் இருக்குது. இதுக்கு அல்லது என்ன அப்படின்னா போயம் கொடுத்து 4 கொஷின் கேட்டிருக்காங்க. பட் போயம் லைன்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க, ஜென்ரல் போயம் லைன்ஸ் கொடுத்து. பட் போயம் லைன்ஸ் கொடுத்து நீங்கள் இதை அட்டென்ட் பண்ணுறதோட பேராகிராஃபை எடுத்து அதை அட்டென்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. 4 கொஸ்டின், ஒவ்வொருக்கும் 2 மார்க்கு 8 மார்க்கு. ஸோ 8 மார்க்ஸ் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃபு, அது போக இது மட்டும் 16 மார்க் வருது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கிராமர்லேருந்து முதலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எழுதினாலும் ஓகே தான், பார்ட் 1லேருந்து. இல்லை அப்படின்னா மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கூடியது வந்து பின்னால் இருந்தால் வருது. நீங்கள் 1 மார்க்குக்கெலாம் ரொம்ப நேரம் எடுத்து அது என்னன்னு யோசித்து எழுதுறதுக்கு டைம் ஆக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பார்ட் 4லேருந்து எழுத ஆரம்பிக்கலாம். பார்ட் 4 போட்டு 46வது கொஷின். பேராகிராஃப்லாம் நம்ம என்ன செய்வோம், 8 மார்க்ஸ் வேணும், நம்ம நல்லா படிச்சிருப்போம். ஸோ அதை அட்டென்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த கொஷின் 47வது கொஷின் அட்டென்ட் பண்ணி ஸோ ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடியலாம் நம்ம எழுதிட்டு போயிருங்க. அடுத்து பார்ட் 3 வாங்க. பார்ட் 3லேருந்து எழுத ஆரம்பிங்க. பார்ட் 3ல 29வது கொஷின்லேருந்து என்ன பண்ணுங்கள், போட்டு எழுதுங்க. அதாவது என்னென்ன பாட்டு, செக்ஷன் நம்பர், பார்ட் 3 போட்டுட்டு செக்ஷன் 1 செக்ஷன் 2
கொஸ்டின் நம்பர் எந்த கொஸ்டின் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்களோ அந்த கொஸ்டின் என்ன செய்யணும், கரெக்டாக அட்டென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி செக்ஷன் 3 எடுத்து செக்ஷன் 2 எழுதுங்க, செக்ஷன் 3 எழுதுங்க, செக்ஷன் 4 நிறைய மார்க்ஸ் வருது, 20 மார்க்ஸ் கிட்ட வந்து செக்ஷன் 4லேயே நம்ம வந்து எழுதலாம். ஸோ எல்லாத்தையுமே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். பார்ட் 4 அட்டென்ட் பண்ணுங்கள், பார்ட் 3 அட்டென்ட் பண்ணுங்கள், அப்புறம் பார்ட் 2 பார்ட் 1 கூட என்ன செய்யலாம், அதெல்லாம் 1 வேர்ட்ஸு 2 மார்க்ஸ் டக்கு நம்ம எழுதிடலாம். ஸோ நமக்கு வந்து என்ன இருக்கும், டைமிங் வந்து நம்ம சீக்கிரமாக மார்க்ஸ் எழுத வேண்டியது அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்மியான மார்க்ஸ் கூட அட்டென்ட் பண்ணால் டைம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம யோசித்து எழுதுவோம், மேபி தப்பாக ரைட்டாக நமக்கு தெரியாது, அது நம்ம கரெக்டாக எழுதியிருப்போம். ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் என்னவாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோஸில் ரோட் மேப் எப்படி அட்டென்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி எழுதுறது, நோட்டீஸ் எப்படி எழுதுறதுன்னு சில ட்ரிக்ஸ் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.